நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 29/11/2025க்கான ராசி பலன்கள். விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 13ஆம் தேதி, நவம்பர் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 8 மற்றும் 9, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30. குளிகை 6 மற்றும் 7:30. யமகண்டம் 1:30 மற்றும் 3. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று மாலை 6:03 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று இரவு 10:07 வரை போரட்டாத்தி, பின்பு உத்திரட்டாத்தி. யோகம் இன்று காலை 6:14 வரை சித்த யோகம், பின்பு இரவு 10:07 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 10:07 வரை ஆயில்யம், பின்பு மகம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் மனக்கலக்கம் கொஞ்சம் ஏற்படுங்க. திடீர் பயணங்களால் திசை திருப்பம் ஏற்படக்கூடும். பழைய பாக்கிகளை இன்று நீங்க வசூல் செய்து விடுவீர்கள். வங்கிகளில் உள்ள வைப்பு நிதி கொஞ்சம் கரையுங்க. செலவுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். விஐபிக்களின் வருகையினால் பிரச்சனைகள் உருவாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்ப சுமை கூடுங்க. இன்று உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்க்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் பாராட்டுதலை பெறுவீர்கள். உடன் இருப்பவரின் ஒத்துழைப்புகளால் வேலை பளு குறையுங்க. சகோதரிடம் கவனமாக பேசுங்கள். வார்த்தைகளை தெளிவிருக்கட்டும். சிலருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடுங்க. பயன்படுத்தும் விதயத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்துங்கள். தயவு செய்து மூட நம்பிக்கைகளை மட்டும் கவனம் கொள்ள வேண்டாம். இறைவனை மட்டும் முழுமையாக நம்பி எதிலும் ஈடுபடுங்கள். இன்று பெண்கள் அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். காரியங்களை பொறுமையாக செய்வது நல்லது. யோசித்து முடிவெடுப்பது மிக நல்லது. பெண்களுக்கு இன்று கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை யோசிக்குங்கள், திட்டமிடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் வெற்றி நடை போடும். இன்று மாணவர்கள் பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. உயர்கல்வி திருப்திகரமாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாளாக இருக்கக்கூடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி எண்ணி வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்பட கொடுங்க. காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. அற்புதமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறக்கூடும். பிடித்தமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று நீங்க மிகவும் நேர்மையுடன் செயல்படும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. பரணி உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பங்கள் ஓரளவு நிறைவேற கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. என்று நீங்க எதையும் யோசித்து செய்தால் வெற்றி இருக்கும். கிருத்திகை இன்று முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது நல்லது. குழப்பங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். கவனமாக எதிலும் பேசி பழக வேண்டும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. இன்று குடும்பத்தாரிடம் கொஞ்சம் பார்த்து பழகுங்கள். தேவையில்லாத பேச்சுக்களை பேசிவிட்டு மன வருத்தம் மட்டும் கொண்டு விட வேண்டாம். அதனை மட்டும் நீங்க சரி செய்து கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று பணி நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். திருமண முயற்சிகள் ஓரளவு கைகூடும். இல்லத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். கடன் சுமை கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. பயணங்களால் தேக நலன் பாதிக்கப்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். வாக்குறுதிகளை காப்பாற்ற கண்டிப்பாக வழிபாடுகள் தேவைங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சிறிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி பின்னர் மறைந்துவிடக் கொடுங்க. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உற்றார் உறவினரை அனுசரித்து செல்வதன் மூலம் ஓரளவுக்கு அனுகூலமான நல்ல பலனை அடைய முடியுங்க. பிள்ளைகளால் டென்ஷன் ஏற்படக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை தனி கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. இன்று எதிரும் புதிருமாக செயல்பட்டவர்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடுங்க.
வாழ்க்கை தரம் கண்டிப்பாக மேலோங்கும். சிந்தித்து செயல்படுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். பெண்கள் இன்று நிறைவான வாழ்க்கை வாழ்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்ட முடியும். காதல் ஒருபோதும் உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்காதுங்க. ஆனால் காதலை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். நேரமும் செலவிட வேண்டாம். என்று மாணவர்கள் டென்ஷனாக காணப்படுவீர்கள். அவ்வப்போது முன்கோபம் வெளிப்பட்டு கொண்டிருக்கும். உங்க மனசில் உள்ளதை கண்டிப்பாக இல்லத்தில் சொல்லுங்கள். நல்ல முடிவு கிடைக்குங்க. பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள்ளு கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று உங்க மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. முடிவில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். மற்றபடி பெரிய பிரச்சனைகள் இல்லை. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. ரோகிணி. விருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாக கொடுங்க. சிரமங்களும் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். அவ்வாறு திறமையுடன் காணப்படுவீர்கள். என்று உங்க மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். மிருக சிரிஷம். நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். சுமூகமான சூழல் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்களும் இருக்க கொடுங்க. அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றி கொடுக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். நம்பிக்கைக்குரியவர்களை பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத விவகாரங்கள் மட்டும் ஈடுபட வேண்டாம். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று எந்த ஒரு காரியத்தையும் நீங்க கச்சிதமாக செய்ய வேண்டும். சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. மன கலக்கம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. திருமண முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நிச்சயிக்கப்பட்ட காரியங்களில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முற்பகலை விட நன்மைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. வருமானம் ஓரளவு திருப்தியை கொடுக்கும். அரசியல்வாதிகளால் அனுகூலம் கிட்டுங்க. கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட் போன்ற துறைகளில் உள்ளவர்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான லாபம் வரக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பெரிய தொகையை மட்டும் ஈடுபடுத்துவதை தவிர்த்து விட வேண்டும். பிறரை நம்பி முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. எதிலும் நம்பிக்கை உண்டாகக்கூடும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரும்பும் விதத்தில் இருக்க கொடுங்க. பெண்கள் என்று வருமானத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனக்குழப்பத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று அவசர முடிவுகள் மட்டும் வேண்டாம். காதல் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. மன அமைதியை ஏற்படுத்தும். இருந்தாலும் காதலுக்காக நீங்க நேரத்தை மட்டும் செலவிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். படிப்பதை தவிர வேறு எதிலும் அக்கறை இருக்கக்கூடாது. படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பாருங்கள். முக்கியமாக சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று அனைவரிடத்திலும் நட்புடன் பழகுவீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பண தட்டுப்பாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாற கொடுங்க. இன்று வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ள கொடுங்க. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். பதட்டம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி வெற்றி நடை போட முடியுங்க. திருவாதிரை. பணப்புழக்கம் அதிகரிக்கும். நிர்வாக திறன் கண்டிப்பாக கை கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. சமாளித்து எதிலையும் வெற்றி நடை போடுவீர்கள். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். முன்கோபம் மட்டும் பட வேண்டாம். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புனர்பூசம். எதிர்பாராத வகையில் நன்மைகள் ஏற்பட கொடுங்க. காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள்.
மனம் தெளிந்த நீரோடை போல் காணப்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கூடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். என்று முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று கொஞ்சம் பதட்டமாக காணப்படுவீர்கள். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். குழப்பங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. கொஞ்சம் நீங்கள் தான் மாற்றங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். எதையும் சிந்தித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்குங்க. குழப்பங்கள் தயவு செய்து வேண்டாம். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். இன்று மன தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. பண தேவைகளும் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்கின்றது. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். எதையும் மறுத்து பேசிவிட வேண்டாம். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடும். இல்ல தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். வெளிவட்டார பழக்க வழக்கத்தால் விருப்பங்கள் ஓரளவு நிறைவேற கொடுங்க. தொழில் வளர்ச்சிக்கு குறுக்கீடாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடும். தாய் வழி தனலாபம் கண்டிப்பாக கிடைக்கும். பொது வாழ்வில் மதிப்பும் மரியாதையும் உயருங்க. சுப விரயம் ஒரு பக்கம் அதிகரிக்கும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதம் இருக்குங்க. வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முயற்சியாவது செய்யுங்கள். வேலையாட்களின் ஒத்துழைப்பும் கூட்டாளிகளின் ஆதரவும் கிடைக்க கொடுங்க. மன மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டாகும். வாங்கிய வங்கி கடன்களை கண்டிப்பாக அடைத்து விட முடியுங்க. பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்ட முடியும். காதலை பொறுத்தவரை பதட்டமாக காணப்படுவீர்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. ஆனால் குழப்பம் இருக்குங்க. கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். அமைதி காணுங்கள். எல்லாம் சரியாகும் வரை பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று எடுத்தும் கௌதம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். சுமூகமாக இன்று பணிகளை மேற்கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. பூசம் என்று உங்களுக்கு ஞாபகம் மருதி வெளிப்படக்கூடும். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. பதட்டம் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். தயவு செய்து எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். அது வெற்றி கொடுக்கும். ஆயில்யம் மனக்குழப்பம் இருக்குங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்வது மிக நல்லது. துளி கூட பதட்டம் வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. சுமூகமான சூழல் வெளிப்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் சிறப்பாக நடைபெற கொடுங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று நீங்க முன்கூட்டியே எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். முடிவுல ரொம்ப தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். சில விஷயங்களை தெளிவாக இருந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியுங்க. சந்திராஷ்டம் உங்களுக்கு ஆரம்பிக்க இருப்பதினால் எச்சரிக்கையும் கொஞ்சம் இருப்பது மிக நல்லது. யோகங்கள் வந்து சேர யோசித்து செயல்படக்கூடிய சூழல் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் உங்களுக்கு சில இடங்கள்ல பார்த்து பேசுவது நல்லது. இன்று பகை பாராட்டாமல் நடந்து கொள்ள வேண்டும். தொழில் முன்னேற்றத்திற்கு நண்பர்கள் உறுதுணை புரிவார்கள். வம்பு வழக்குகளில் இழுபறியான சூழல் ஏற்படக்கூடும். பார்த்து எதையும் செய்யுங்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கடினமாக உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். எதிர்பார்த்த லாபத்தை பெறுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். உற்பத்தியிலும் விருப்பத்திலும் அதிக முயற்சிகளை மேற்கொண்டால் எந்த ஒரு போட்டி பொறாமைகளையும் எதிர்கொள்ள முடியுங்க. ஆற்றலை வளர்த்துக் கொள்ள கொடுங்க. நல்ல விஷயங்களை ஆர்வமுடன் செயல்பட முடியும். மன தடுமாற்றம் கொஞ்சம் இருக்கும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு சின்ன சின்ன மன சங்கடம் இருந்தாலும் பெரிய அளவில் அது பாதிப்பை ஏற்படுத்தாது. பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றையும் வாங்கி கொடுப்பீர்கள். நிதானமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். காரியங்களை சுலபமாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க.
காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது, பயம் வேண்டாம். அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதலை விட்டுக் கொடுத்து செல்வது மிக நல்லது. என்று மாணவர்கள் தைரியமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். கல்விக்கான முடிவில் மிக தெளிவாக இருப்பீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. போட்டி பொறாமைகள் விட்டு விலகி செல்லக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று கொஞ்சம் பொறுமையாக எதையும் செய்யுங்கள். குழப்பங்களை தயவு செய்து ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். முடிவுல கூட ரொம்ப தெளிவாக எடுப்பது நல்லது. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். தயவு செய்து வாதிட வேண்டாம். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்காதுங்க. உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள் அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். இன்று தாயின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. பூரம். இன்று பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். மாற்று மதத்தினர் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. கடினமாக இன்று பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். தொழில் உற்பத்தி விற்பனை சீராக இருக்கும். பொறுமையாக எதையும் எதிர்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. உத்திரம். மன தடுமாற்றம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். வம்பு வழக்குகளை வெற்றி ஏற்படக்கூடுங்க. என்று நீங்க போட்டி பொறாமைகளை எல்லாம் எதிர்கொண்டாலும் கண்டிப்பாக உங்களால வெற்றி பெற முடியுங்க. தேவையற்ற செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று நீங்க கொஞ்சம் பதட்டமாக காணப்படுவீர்கள். முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பது மிக நல்லது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அலைபேசி வழி தகவலால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். அனைவரும் விரும்பும் விதத்தில் காரியங்கள் இருக்க கொடுங்க. சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் ஓரளவு சுமூகமாக செல்லக்கூடும். தெளிவான சிந்தனை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. சுமூகமாக எல்லாம் செல்லக்கூடும். நம்பிக்கைக்குரியவரை இன்று பக்கபலமாக வைத்துக் கொள்ளுங்கள். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்பட கொடுங்க. கன்னி ராசினியர்களுக்கு இந்த கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கக்கூடும். பொதுவான விஷயங்கள் தலையிடும்பொழுது கவனம் இருக்கட்டும். மாற்று இனத்தவர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. பொல்லாதவர்கள் விட்டு விலகி செல்லுவார்கள். இந்த நாளை நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக பயன்படுத்தி வெற்றி கொள்வீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. மனதளவில் உங்களுக்கு ஏற்பட்ட சிரமம் கூட விலகி செல்லும். விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு விவசாய கொள்முதல் பொருட்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். பெண்கள் இன்று கோரிக்கைகள் ஓரளவு நிறைவேறக்கூடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தெளிவாக சிந்தித்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதல் வெற்றி நடை போடும். இன்று மாணவர்கள் முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அதனை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்பட கொடுங்க. மனதளவில் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் சிறு வயது முதலே நீங்க மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பெரிய தொகையை ஈடுபடுத்துவதை தவிர்த்து விட வேண்டும். அரசியல்வாதிகளால் அனுகூலம் கிடைக்க கொடுங்க. முற்பகலை விட பிற்பகலின் நன்மை ஏற்படக்கூடும். காரியங்களில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. யாருக்கும் நீங்க முன்ஜாமீன் மற்றும் வாக்குறுதி கொடுப்பதை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். அஸ்தம். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துங்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விடுங்கள். விடாபிடியாக இன்று நீங்க செயல்பட வேண்டாம். நட்பு ரீதியில் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. இன்றைய திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கைகூடும். சித்திரை.
வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்கும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். யோசித்து எடுக்கும் முடிவில் முன்னேற்றம் இருக்குங்க. இன்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு வழிபாடுகளில் நம்பிக்கை ஏற்படக்கூடுங்க. ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட்டுவிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்கள். இன்று நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். அனைவரிடத்திலும் நீங்க நல்ல பெயரை கண்டிப்பாக கிடைப்பீர்கள். அனைவரிடத்திலும் நீங்க உறுதுணையுடனும் செயல்படுவீர்கள். உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பு கிட்டுங்க. நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரக்கூடும். நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகக்கூடும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். இன்று கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்குங்க. தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எந்த ஒரு போட்டிகளையும் சமாளித்து முன்னேற வெற்றி பெறுவீர்கள். ஆற்றலையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி தொழில் செய்ய நினைக்கும் காரியங்களை சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. இன்று மனம் உங்களுக்கு சந்தோஷம் அடையக்கூடும். எதிர்காலமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். எண்ணிய எண்ணங்கள் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. பெரிய பிரச்சனைகள் இல்லை. இன்று திட்டங்கள் ஓரளவு பலிக்க கொடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடையக்கூடும். காலை பொழுது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். பெரிய அளவில் நீங்க எதையும் சாதிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். கண்டிப்பாக உங்களால சாதிக்க முடியுங்க. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கூட்டு முயற்சி கூட ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. பெண்கள் என்று நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். வேண்டா வெறுப்பாக மட்டும் செயல்பட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. பெண்களுக்கு யோகமான சூழல் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலில் நீங்க அமைதி கொள்வது மிக சிறப்பு. பதட்டம் வேண்டாம். இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இந்த நாள் நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். விடாமுயற்சியுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. தெளிவான சிந்தனை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். அவசர முடிவுகளை மட்டும் எடுக்க வேண்டாம். யோசித்து எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. சுவாதி. நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரையும் கண்டிப்பாக எடுப்பீர்கள். மன தடுமாற்றம், குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். சூழ்நிலைகள் அனைத்தும் சாதகமாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். என்று தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மன தடுமாற்றம் ஏற்பட்டது மாறிவிடக் கொடுங்க. என்று உங்களுக்கு முயற்சிகளில் வெற்றி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். விசாகம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். தன்னடக்கத்துடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமான சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாள் நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கக்கூடும். பண வரவு கூட கண்டிப்பாக வரக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழலும் உருவாகக்கூடும். நேர்மையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். எதிரிகள் உதிரியாகும் நாளாக இருக்கக்கூடும். உங்கள் முன்னேற்றத்தை கண்டு உறவினர்கள் ஆதங்கப்படக்கூடுங்க. கனிவான பேச்சுக்களால் காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். பழுதான வீடுகளை பராமரிக்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்குங்க. இன்று தடைப்பட்ட காரியங்கள் கண்டிப்பாக தடை நீங்கும். முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். உற்சாகமாக இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. படிப்படியாக இன்று நீங்க எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படக்கூடும். மன நிம்மதியும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். அலைச்சல், டென்ஷன் கொஞ்சம் இருக்க கொடுங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. லாபங்கள் கண்டிப்பாக வரக்கூடும். சிலருக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம் மூலம் லாபம் ஏற்படக்கூடும். யோகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். தெளிவான சிந்தனை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. இந்த நாள் உங்களுக்கு உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பு கிட்டும். பெண்கள் என்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். முன்னேற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க.
காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. பயம் வேண்டாம். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும். காதல் கண்டிப்பாக கைகூடும். இன்று மாணவர்கள் செய்கின்ற காரியத்தை நிதானமாக செய்யுங்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்தின் நல்ல பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக் கொடுங்க. அனுஷம். மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. எல்லா வகையிலும் நல்லது நடைபெறக்கூடும். காரியங்களில் கூட வெற்றி ஏற்படக்கூடுங்க. இறை அருள் மிகுந்து காணப்படக்கூடும். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்களும் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. கேட்டை. என்று அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றி கொடுப்பீர்கள். என்று காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்குங்க. மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். என்று முயல்கள் முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. தனுசு ராசினியர்கள் இந்த முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். மனமும் நிறைவாக என்று இருக்கக்கூடும். காரியங்கள் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிரிகள் இன்று தவிடுபொடியாக கொடுங்க. உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். அரசியல்வாதிகளின் சந்திப்பினால் அனுகூலம் காண முடியுங்க. பழகிய நண்பர்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகி செல்லும். முடங்கி கிடந்த தொழிலை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து இணையவும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. முடிந்தவரை பிறர் விஷயங்கள் தடை செய்யாமல் இருப்பது நல்லது. சுபகாரிய முயற்சிகள் தடைகளுக்கு பின்னர் சரியாக கொடுங்க. அனுகூலமான நல்ல பலனை அடைய முடியும். பண வரவுகள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். விருப்பமான விஷயங்களில் நாட்டம் ஏற்பட கொடுங்க. பண விஷயத்தில் மட்டும் பிறருக்கு முன்ஜாமீன் கொடுப்பது, வாக்குறுதி கொடுப்பது போன்றவற்றை தவிர்த்து விட வேண்டும். நியாயமான விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் வெற்றி இருக்கும். சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் ஒற்றுமைக்கு குறைவிருக்காது. பெண்கள் வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் முன்னெச்சரிக்கையுடன் காரியம் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கல்விக்கான முடிவில் கூட தெளிவாக எடுப்பீர்கள். மாணவருக்கு இந்த பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நிறத்தில் ஆடி அணி வேண்டும். அடர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று நீங்க சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. மனம் இன்று திருப்திகரமாக இருக்க கொடுங்க. முதலீடுகள் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். யாருக்கும் முன்ஜாமீன் மட்டும் கொடுக்க வேண்டாம். வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். அனுகூலமான நல்ல பலனை அடைய முடியுங்க. பண வரவுகள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். இன்று எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பதில் யோசித்து செய்யுங்கள். கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. போராட்டம். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். புது புது விஷயங்கள்ல ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு வெளிப்பட கொடுங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திராடம். மிகவும் அழகாக காணப்படுவீர்கள். முகப்பொலிவுடன் காணப்படுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. முடிவில் உங்களுக்கு தெளிவு உண்டாக கூடும். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். நம்பிக்கைகள் நடைபெற கொடுங்க.
என்று உங்க கையில் காசு பணம் புழங்கும் நாளாக இருக்கக்கூடும். அது மட்டுமில்லை, மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கக்கூடும். மகரம் ராசினியர்கள் கொஞ்சம் பொறுப்புடன் நடந்து கொள்வீர்கள். முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய சூழலும் இருக்கக்கூடுங்க. இன்று முன்னெச்சரிக்கையுடன் சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். பண வரவில் தாமதங்கள் கொஞ்சம் ஏற்படுங்க. தொழிலுக்காக எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. எதையும் யாரிடமும் நாசுக்காக சொல்வது நல்லது. உங்களின் உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். ஓரளவுக்கு சிறப்பான பலன் இருக்கக்கூடும். அடிக்கடி ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. தேவையற்ற பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். சூழ்நிலையை நீங்க சரியாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். உடல்நிலையில் சிறு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இன்று எல்லா வகையிலும் நல்லது நடக்க கொடுங்க. அனுகூலமான நல்ல பலனையும் அடைய முடியும். வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். தொழில் சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகளை வெற்றி இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். நல்லவரின் சந்திப்பினால் நன்மை ஏற்படக்கூடும். சந்தோஷ வாய்ப்புகள் சந்தித்து மகிழும் நாளாக இருக்க கொடுங்க. அரசியல்வாதிகளின் நட்பினால் இன்று மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். இன்று புது புது விஷயங்களில் ஆர்வம் இருப்பதினால் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கை தூக்கி கொடுக்குங்க. பயப்பட வேண்டாம். என்று பெண்கள் எது நீச்சல் போட்டாவது வாழ்க்கையை முன்னேற்றகரமாக அமைத்துக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டும் வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. காதலை பொறுத்தவரை மகரம் ராசினியர்கள் அதற்கான நேரம் கொடுங்கள். பதட்டப்பட வேண்டாம். கவலை கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் யோசித்து எதையும் செய்யுங்கள், அது போதுங்க. என்ற மாணவ கண்மணிகள் பாடங்களை நன்கு கவனிக்க வேண்டும். படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பார்க்க வேண்டும். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்வது மிக நல்லது. பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி இணைய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று செல்வ சேர்க்கை ஏற்பட கொடுங்க. அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். விருப்பங்களும் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. மனதளவில் உங்களுக்கு தெளிவு பிறக்கக்கூடும். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்ல கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். மதிப்பு மரியாதையை உயர்த்திக் கொள்வீர்கள். இன்று சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு விருப்பங்கள் ஓரளவு கைகூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. திருவோணம் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தை அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். முயற்சிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகளும் நிறைவேறக்கூடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வெற்றிக்காகவும் கடுமையாக உழைப்பீர்கள். செய்கின்ற தொழிலை நீங்க நிதானமாக செய்ய வேண்டுங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். நல்லது கெட்டதுகளை தரம் பிரித்து பார்த்து பின்னர் ஈடுபடுங்கள். அவிட்டம் இன்று மனதுக்குள் சந்தோஷம் இருக்குங்க. கவலைகளை மறந்து செயல்படுவீர்கள். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். எதிர்பாராத வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடுங்க. திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மனதளவில் இருந்த குழப்பமும் சரியாக கூடுங்க. தெளிவான சிந்தனையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைகள்ல முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதங்கள் ஓரளவு கை கொடுங்க. இந்த நாள் நீங்க பதட்டம் இல்லாமல் வழிநடத்தி செல்வது மிக சிறப்பு. கும்பம் ராசினியர்கள் இன்று எண்ணற்ற மாற்றங்கள் இருக்கும். நல்லதொரு மாற்றங்கள் இருக்கும். செய்கின்ற செயலில் வெற்றி ஏற்படக்கூடும். கும்பம் ராசினியர்களுக்கு புரியாத புதிர்களுக்கு எல்லாம் விடை கிடைக்க கொடுங்க. அற்புதமாக காயநகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். அரசியல்வாதிகளின் சந்திப்பு இன்று ஏற்படக்கூடும். அனுகூலமான திருப்பங்கள் இன்று உருவாகக்கூடும். பழகிய நண்பர்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகி செல்லக்கூடுங்க. எதிரிகள் இன்று உதிரியாக கூட்டும். இன்று யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. உறவினர்கள் கொஞ்சம் ஆதங்கப்படுவார்கள். நினைக்கின்ற காரியங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். நல்ல விதமாக நடைபெறக்கூடும். முடங்கி கிடந்த பணிகளை மீண்டும் தொடர்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து இணைய கொடுங்க. இன்று கும்பம் ராசினியருக்கு வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். நல்லவர்களின் சந்திப்பினால் நன்மை கிட்டும். எந்த ஒரு காரியத்தையும் எளிமையாக செய்து முடிப்பீர்கள். வெற்றிக்கான சூழலும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. அயல் நாட்டிலிருந்து உத்தியோகம் சம்பந்தமாக அழைப்பு வரக்கூடும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறிவிடக்கூடும். புதிய சுபகாரிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சில தடைகளுக்கு பின்னர் வெற்றி ஏற்படக்கூடுங்க.
உடல் ஆரோக்கியத்தை நீங்க நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணிகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. ஆற்றலை இன்று நீங்க பெருக்கிக் கொள்வீர்கள். புத்திரர் வழியில் மகிழ்ச்சி நிலவக்கூடுங்க. விடாபிடியாக செயல்பட்ட சூழல் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். நல்ல தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று அனைவரும் பெருமைப்படுவதாக நடந்து கொள்வீர்கள். பெரிய அளவில் பாதிப்புகள் ஏதும் இருக்காது. அன்றாட பணிகள் துரிதமாக நடைபெறக்கூடும். ஆற்றலையும் பெறுவீர்கள். புத்திரர் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய செய்திகளும் வரக்கூடுங்க. ஓரளவு தனவரவு இருக்கும் சேமிப்பாக மாற்றுங்கள். பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று காதலை பொறுத்தவரை கும்பம் ராசினியருக்கு குழப்பமே மிஞ்சுங்க. காதலை நீங்க விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. பதட்டம் வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். வாழ்க்கையில புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடும். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் இன்று சிறந்த செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் இன்று சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. லட்சியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்ல கொடுங்க. மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். என்று உங்களுக்கு சந்தோஷ எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சதயம் பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியடை போடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். கூடுதல் பணவரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு கிடைக்கக்கூடும். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. போராட்டாத்தி நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுக்க முடியும். மனம் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். உதாசீனப்படுத்தியோர் மத்தியில் சிறந்து விளங்குவீர்கள். என்று நீங்க சிறப்பான செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குங்க. மேலும் ராசினியர்கள் இன்று நீங்க கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. மன வலிமை கண்டிப்பாக கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். யோகங்கள் ஏற்பட கடுமையாக உழைப்பீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. மீனம் ராசினியர்கள் சந்தோஷ வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வீர்கள். வரவு ஓரளவு திருப்தியை கொடுக்கும். நல்லவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. எளிதில் முடிய வேண்டிய காரியம் கொஞ்சம் கூடுதலாக டைம் எடுத்துக்கொள்ளும். அயல்நாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழில் சம்பந்தமாக எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. புது புது அழைப்புகள் வரக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் கிடைக்கும். பிரச்சனையிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு கண்டிப்பாக மாறும். புதிய சுபகாரிய முயற்சிகள்ல சில தடைகளுக்கு பின்னர் வெற்றி ஏற்பட கொடுங்க. உடல் ஆரோக்கியம் பலப்பெற கொடுங்க. புது புது விஷயங்களில் ஆர்வம் ஏற்படக்கூடும். அன்றாட பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். பிள்ளையின் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். பெண்கள் என்று வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். திருமண வயதை அடைந்த பெண்களுக்கு நல்ல வரன்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. என்று காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் முக்கிய முடிவுகளை நீங்க தெளிவாக எடுக்க வேண்டும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்.
புரட்டாதி. இந்த விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. சுபகாரிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். நம்பிக்கையுடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. உத்திரட்டாதி. இன்று காலம் கடந்து சில படிகள் நடைபெறக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விட முடியும். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். தொலை தூரத்திலிருந்து நல்ல தகவல் வரக்கூடுங்க. ரேவதி. இன்று நீங்க புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். செய்கின்ற செயலை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தனவரவு கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. இந்த மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் திறந்துவிடக்கூடும். இன்று நல்ல செயலை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். இறைவன் அருளால் எல்லாம் உங்களுக்கு சாத்தியம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.